வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டே அவுட்டிங் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மூவி டைம் தேட்டருக்கு வந்திருக்கோம். படம் எப்படி பார்த்தோம், தேட்டரில் சாராக்குட்டி பவுல் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, அங்கே போய் பாலாத்திட்டு இருக்க பாருங்கள். இது வந்து மார்னிங் ஷோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் காலையிலே வந்து குழந்தைங்களே குளிப்பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் பாலும் எடுத்துகிட்டே போயிருந்தேன். அதனால தான் அங்கே போய் ஆற்றி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. பவுல் எப்படி டான்ஸ் ஆடினாங்க, சாராக்குட்டி எப்படி டான்ஸ் ஆடினாங்க, வெளியில் போய் எப்படியெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாகாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு மீஷோ ரிவ்யூவும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருளை வாங்கிட்டேன். அது வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். அதையும் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதோட லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் 6 மணி பாருங்கள், ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து மார்னிங் ஷோ வந்து போட மாட்டோம், ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் தான். இன்றைக்கி வந்து மார்னிங் ஷோவே போட்டுட்டோம். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் காலையில் எழுந்து இவங்க எல்லாம் குளிக்க வச்சு சாராக்குட்டியும் பவுலுக்குட்டியும் ரெடி ஆகி நாங்களும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சீஸ் சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தேன், அதுக்கு மேலே அழகாக அவங்க அப்பா வந்து வேறொரு ட்ரெஸ்ஸோட கோட் போட்டு செம்மையாக மேட்ச் பண்ணியிருந்தார். பவுல் அது போட்டதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது. நீட்டாக இருந்த ட்ரெஸ்ஸு, அதாவது சிம்பிளாக இருந்த ட்ரெஸ் கூட ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இதோ நான் இங்கே இருக்கேன், நானும் கிளம்பிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் கிளம்புறது. அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பவுல் எட்டி பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அக்கா முன்னாடி இருக்காங்க. சாராவும் பவுலும் 2 பேர்த்தையும் பின்னாடி வச்சுக்க முடியறதில்ல. அதனால் சாராக்குட்டி எப்பவுமே நான் முன்னாடி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடிடுறாங்க. பவுலையும் இன்னொரு வயிற்றில் இருக்கிற குட்டி தங்கத்தையும் பின்னாடி வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கிறது. நம்ம வண்டி சுசுகி பர்க்மேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 இயர்ஸ் ஆச்சு. உட்கார்றதுக்கு சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேசியஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு குட்டி வேன் வந்தால் கூட கொஞ்சம் வளர வரையும் அந்த வண்டியே நமக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதோட கம்ஃபர்டபுள் எனக்கு வேறு எதுலேயும் கிடைக்கல. மிராஜ் தேட்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். நம்ம கார்னமெட்டேல் இருக்கோம். நம்ம வந்து சூலூரில் நமக்கு நியர்பை இந்த தேட்டர் தான். ஸோ அதனால் எஸ்ஆர்கே மிராஜுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். பாருங்கள், சாராக்குட்டி போகலாம் படத்துக்கு போகலாம் உள்ளே போகலாம் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஏன்னா 3 இயர்ஸ்க்கு மேலே டிக்கெட் எடுக்கணுமா. ஸோ அதனால் இன்னி சாராக்குட்டிக்கு டிக்கெட் எடுக்கலை. 3 இயர்ஸ்ன்னு சொல்லி தான் உள்ளே போயிருந்தோம். முன்னாடி ஷோக்காகவா இல்லை ஷோகேஸ்க்காகவான்னு தெரியல, ஷோக்காக தான். முன்னாடி வந்து 2 வீலர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் பார்க்குறதுக்காகன்னு நினைக்கிறேன். அதில் எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் என் ஹஸ்பண்டையும் உட்காருங்க, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார சொன்னேன். வேணான்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உட்காந்துட்டாரு. ஒரே ஒரு வண்டியில் தான் உட்காந்தாரு. கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எடுக்கலான்னு அப்புறம் எடுக்க முடியல. அப்புறம் சரி தேட்டர் படத்துக்குள்ளே போகிறதுக்கு நீ டைம் இருந்துச்சு. அதுக்குள்ளே சரி பால் ஆற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூடாக ஊற்றிட்டாரு. ஹஸ்பண்ட் தான் ஃப்ளாஸ்கில் ஊற்றிருந்தார். சூடு கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னார். நல்ல வேலை 2 டம்ளராக எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1 டம்ளர் ஒருத்தவங்க கொடுத்தா இன்னொருத்தவங்க சண்டை போடுவாங்க. 2 குட்டீஸ்க்கும் அளவு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 2 டம்ளர் எடுத்துகிட்டு போனங்காட்டி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரே ஒரு டம்ளர் தான் அப்பவும் நான் எடுத்தேன். ஹஸ்பண்ட் தான் 2 எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொன்னது தான். அவர் சொல்லலை அப்படின்னா இந்த பாலை கொடுத்துருக்கவே முடியாது. ஏன்னா பயங்கர சூடாக இருந்தது. ஆற்று நானும் உட்காந்து ஆற்றிட்டே இருக்கேன். சூடு ஆறவே இல்லை. சுகரும் வேறு அதில் கொஞ்சம் போடலை. ஆனால் குட்டீஸ் ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டாங்க. பசும்பால் இல்லைங்களா, பசும்பாலில் கொஞ்சம் இயற்கையாகவே இனிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதிகமாக குடிக்கல. ஒரு 6 டம்ளர் 2 குட்டீஸும் குடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஃபுட் கொடுத்ததுக்கப்புறம் காலையில் கம்பல்சரி பால், நைட்டு கம்பல்சரி பால் ஃப்ரெண்ட்ஸ். 2 நேரத்துக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்துருவேன். அது வந்து எப்பவுமே 2 குட்டீஸ்க்கு பழக்கம். ஸோ டைம் ஆகிடுச்சு, அதனால் நாங்களும் உள்ளே போயிட்டோம். இன்றைக்கி நம்ம தலைவர் படம் விஜய் படத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். கோட் மூவிக்கு தான் போயிருந்தோம். படம் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருந்தது. காமெடிக்கும் ட்விஸ்ட்டுக்கும் பஞ்சமே கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்தது. ட்விஸ்டெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து விஜயகாந்த் சாரை காட்டியிருந்தாங்க. பாடி லாங்குவேஜ் அப்படியே வந்து விஜய் சார் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். இது பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் வந்து நெயில் பைட்டிங் சீன்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பயங்கர எல்லோரும் கிளாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் இந்த படத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். கொஞ்சம் லேட்டாக போவோம் எப்பவும் படத்துக்கு. முன்னாடியே போயிட்டோம். பயங்கர விசில் தான். நானும் பயங்கரமாக விசில் அடிச்சுட்டு பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களும் எங்களை படம் பார்க்குறதுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பவுல் அப்படியே அமைதியாக உட்காந்து அவங்க அப்பா அம்மாவில் படம் பார்த்துட்ருக்காங்க. படத்தை வந்து வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். நீங்களும் கட்டாயமாக போய் பாருங்கள்.
ஹீரோ ஹீரோயின்ஸு கோ ஆக்டர்ஸு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியாக போய் பார்க்குறதுக்கு உண்டான ஒர்த்தான மூவின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ மொக்க படத்துக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த படம் ஓகே தான். ஹஸ்பண்ட் முன்னாடி இருந்தே படம் வந்தால் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக கட்டாயமாக தேட்டரில் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விசில் போடு சாங் வந்துருச்சு. உடனே பவுல் குடுன்னு ஓடிட்டார். அவர் விழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பயந்துட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்டை போய் பிடிச்சிட்டு இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரா குட்டிக்கு ஒரே வெக்கமாக இருந்தது. அவங்க போய் ஆடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. விசில் போட சாங்க்கு அப்புறம் கடைசியாக தான் வந்தாங்க. இன்னொரு குட்டி பாப்பாவும் ஓடி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே சாரா குட்டியும் வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டை விட இன்னொரு பாட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற சாங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வைப் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க சாரா குட்டி. சாரா குட்டிக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த இருட்டுக்கு வந்து நல்லா வந்து மின்னிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஆடுறது பார்க்குறக்கே ரொம்பவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் தேட்டரில் வந்து எல்லோரும் பார்த்து சிரிச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் விசில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சாரா குட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சரி. ஸோ தேட்டரில் எந்த பாட்டுக்கு வைப் ஆகுறாங்களோ அந்த படத்துக்கு நாங்கள் கம்பல்சரி போயிடுவோம். இந்த பாட்டுக்கு இந்த ஃபிலிம்க்கு இந்த மூவியில் நல்லா வந்து சாரா குட்டி டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் வந்து சாரா குட்டி நல்லா தூங்கிட்டாங்க. ஆடி ஆடி பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. காலையிலே டிஃபன் முடிஞ்சு. ஸோ அதனால் எல்லாம் பார்த்து கடைசியாக படமும் முடிஞ்சு போச்சு. படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சவுண்டுக்கு சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. படம் முடிஞ்சாலும் இவங்க ஒரு நல்ல ஒரு தெம்பாறு தூக்கத்தை போட்டு நல்ல ஆட்டம் தான். வாசமே படம் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் தான் தூங்கினாங்க. ஆடி ஆடி டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஆடிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் படம் முடிஞ்சு அந்த கடைசி சீனுக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்களும் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். தேட்டரை விட்டு குட்டீஸ் வெளியிலே வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாராவை சமாதானப்படுத்தி வெளியில் கூப்பிட்டு போயிட்டோம். வாசம் போகலாம் மம்மு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. சரி நம்ம எப்போ போல் ஆர்விஎஸ்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்விஎஸ்கே வந்துட்டோம். பவுல் கை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி கை கழுவ பார்க்குறாரு. ஆனால் அவர்னால தான் முடியாதுங்களே. அப்புறம் நானும் வந்து அவரை தூக்கல. 2 பேருக்கும் கை கழுவி விட்டாச்சு. நம்ம வந்து ஆர்விஎஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியில் வந்தால் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுட்டு நல்லாவும் இருக்கும். குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே வந்துட்டோம். 35 ருபீஸ்க்கே ஃபுல் மீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கினோம், ஒரு வெஜிடபிள் ரைஸ் வாங்கினோம், பவுலுக்காக ஒரு கர்ட் ரைஸ் வாங்கினோம். சாரா குட்டி அதில் இருக்கிற தயிரெலாம் ஊற்றி சாப்பிட்டாங்க. வெஜிடபிள் ரைஸ் பயங்கர காரமாக இருந்துச்சு. கர்ட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. கர்ட் ரைஸ் வந்து சாரா குட்டி அதிகமாக சாப்பிடல. சாரா குட்டி வந்து ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது வெறும் வெள்ளை சாதம் தான் சாப்பிட்டாங்க. பவுல் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுல் நல்லா லெஃப்ட் ஹேண்டில் தான் சாப்பிட்றாங்க. சரி அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்குள்ளே பவுல் வந்து ரைட் ஹேண்டுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் நான் ஊட்டி விட்டால் வேணான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கீழே மேலே இறச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணிவிட்டு ஏன் கேட்குறீங்க, போகிற வரவங்களாம் பார்த்து சிரித்தாங்க. சரி எப்படியோ நம்ம குழந்த வயிறு நிறையா சாப்பிட்டா சரி. பவுலும் அவங்க அப்பா மாதிரி தான் பசி தாங்கிறது கிடையாது பாருங்கள். எனக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு. சரி அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வீடியோ எடுத்தேன். ஹஸ்பண்டுக்கு 2 o'clock ஷிஃப்ட்டு. ஸோ அதனால் அவரை வந்து அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாரா குட்டி பவுல் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து குளிக்க வச்சா பாருங்கள் என்ன சேட்டை பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க 2 பேர்த்தையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு சரி நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலான்றதுக்குள்ளே சத்துமாவு பேக்கெட்டெல்லாம் எடுத்து எல்லாம் கொட்டிட்டாங்க. 2 பேரை குளிக்க வச்சதே வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி வீடெல்லாம் நீட் பண்ணி தொடச்சி வீடு தான் எடுத்து சாப்பிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உடனே வாங்கினதுக்கு அழுக ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனால் அப்படியே அள்ளி சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நீட் பண்ணி வேலையை குட்டீஸ் இருக்கிற வீட்டில் வேலைக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால் எப்படியும் இவங்க 2 பேர்த்தையும் தூங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து குளித்து ரொம்ப நேரம் விளையாண்டுட்டாங்க.
விளையாண்டதுக்கப்புறம் சரி ஒரு தூக்கத்தை போட வச்சிடலாம். ஏன்னா எனக்கே கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. காலையில் நம்ம வந்து போனது, காலையிலேயே நேரமாக எழுந்து 6 மணிக்கே எழுந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ அதனால் பாருங்கள் சீஸ் சொல்கிறாரு. ஏன்னா வந்து இவங்கள வச்சுட்டு போகிறதுக்கு ரெடியாகிறதுக்கே வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் நேரமாக எழுந்துட்டோம். அதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு சரி ஐஸ் தர அப்படின்னு சொன்னங்காட்டி தான் மாவு கொடுத்தாரு. 2 குட்டீஸ்க்கு ஐஸ் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஐஸும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வெளியில் அதிகமாக எதுவும் சாப்பிடல. ஆஃப்டர்நூன் மட்டும் லஞ்ச் மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டோம். சரி ஐஸ்கிரீம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமையும் ஃபைனலாக கொடுத்து அவங்களையும் சமாதானப்படுத்தி தூங்க வச்சாச்சு. இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் தூங்குறது அப்படிங்கிறது பயங்கர அதிசயமான விஷயம். 2 பேரும் ஒரே நேரத்தில் தூங்க வைக்கவே முடியாது. எப்படியோ 2 குட்டீஸுங்களையும் தூங்க வச்சுட்டு நானும் ஒரு 1/2 hour தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு வந்து பவுல் தான் தூங்கினார். அதுக்கப்புறம் சாரா குட்டி தூங்கினாங்க. சீக்கிரம் யாரோ ஒருத்தவங்க முன்னாடியே எழுந்திரிச்சிருவாங்க. வாங்க இன்றைக்கான ரிவ்யூவை பார்த்துடலாம். நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுவோம் இல்லைங்களா கவரு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் வேணாமா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரிட்ஜ் மேலே எந்த பொருளும் வைக்கக்கூடாது இல்லைங்களா, வேணான்ட்டு இருந்தார். சரி நானே ஃப்ரிட்ஜை தொடச்சி தரேன் அப்படின்னாரு. அப்புறம் துடைக்கிறதே இல்லை. நீங்கள் தொடச்சே தர மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு பழியை போட்டு நான் ஆர்டர் போட்டேன். 124 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிக காசு கிடையாது. 124 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே வாங்கியிருந்தாங்க இந்த ப்ராடக்டை. சரி ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போடுற அந்த 3 கவரு, மேலே போடுற கவரு, கைப்பிடிக்க ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன். இதை விட 230 260 அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த கம்மியான அமௌண்ட்டுக்கே வந்து இதோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. சரி வாங்கினது வாங்கிட்டோம் போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜு சேம் கலர் தான். இந்த டார்க் ப்ளூ, பெப்சி ப்ளூ, நேவி ப்ளூ, பெப்சி ப்ளூன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை கைப்பிடிக்கிற இடத்துல ஒரு கிளாத் போட்டேன் அப்படின்னா சாராம் பவுல அது இழுத்து போட்டுடுறாங்க. அதனாலேயே மெயினாக அதுக்காகவே வாங்குச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். பவுல் போடவே விடலை. வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் சரி வந்துடுவார். ஆனால் வந்து பார்க்கவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு ஷீட் போட்டிருந்தேன். அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். சரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், கீழே வச்சுருக்கிறதுலாம் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒயிட் கலர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் அந்த ஒயிட் கலரை விட இந்த ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டே விலாக் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஒரு ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஃபார் மணியா அப்படிங்கிறதையும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதோட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.